மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கீங்க. மகரத்தில் பிறந்தவருக்கு யோகம் செய்யும் மகாதசை. முதல்ல லக்னாதிபதி திசையை எடுத்துக்கலாம். சனி மகாதசை எப்பொழுது யோகம் பண்ணும்? சனி தசை எப்பொழுது யோகம்? லக்னாதிபதி தசை என்றாலும் கூட சனி தனித்து இருக்க கூடாது. சனி தனித்து எழுப்பது யோகம் அல்ல. சனியோடு புதன் சுக்கரன் ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது மிகப்பெரிய யோகம். சனியோடு புதனோ சுக்கரனோ சுயஜாதகங்களின் அடிப்படையில் ஸ்தான பலத்தோட இருந்துட்டாருன்னா இந்த சனி மகாதசை யோகம். கூடுதலாக நாம் செவ்வாயை எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் ஆதிபத்திய ரீதியில குடும்பத்தை தாமதப்படுத்தும். முதல்ல புதன் சுக்கரன் தான். அதிர்ஷ்டத்திற்கு சனி தசை யோகம் செய்ய வைக்கிறது புதனோ சுக்கரனோ ஏதேனும் ஒரு கிரகம் தொடர்புல இருக்கணும் அப்படின்றத தொடர்பு கொள்றோம். அப்ப சனி தசை யோக தசை. கூடுதலா செவ்வாயை எடுத்துக்கலாம். குரு தசை எப்ப யோகம் பண்ணும்? 12 மற்றும் 3 அதிபதி குரு தசை. மகர லக்னக்காரருக்கு குரு தசை நடக்குதுன்னா இந்த குரு தசையில ஜாதகர் யோகத்தை அனுபவிக்கணும். குரு தசையிலே யோகம் அனுபவிக்கணும். இந்த குருவை பொறுத்த வரைக்கும் ஆதிபத்திய ரீதியிலே 12 3 அதிபதி சனியோட ஸ்தான பலத்தை தொடர்பு கொள்வது, புதனோடு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது, செவ்வாயோடு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது. இப்போ குரு தசை யோகம். சனி புதன் செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் வலுத்து அங்கு குரு தொடர்பு கொண்டாருன்னா குரு தசை யோகம் பண்ண வைக்கும். அதுபோல ஆதிபத்திய ரீதியில 4ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் தசை எப்பொழுது யோகம்? செவ்வாயும் தனித்து வலுக்க கூடாது. செவ்வாய் தசை. செவ்வாய் தனித்து வலுப்பது யோகம் அல்ல. செவ்வாய் சனியோடு ஸ்தான பலம், சுக்கரனோடு ஸ்தான பலத்தையோ அல்லது குருவோட இந்த சனி சுக்கர குருவோட தொடர்புகள் இருக்கும் பொழுது ஜாதகத்திற்கு நன்மை கிடைக்கிறது. செவ்வாய் தசையை யோகம் பண்ண வைக்கிறது. செவ்வாய் தசை யோக தசையாக மாற்றி விடுகிறது. அதுபோல மகர லக்னத்திற்கு சுக்கர தசை எப்போ யோகம் பண்ணும்? 5 10 அதிபதி ஒரே யோக அதிபதி. ஆனா சுக்கர தசை மகர லக்னத்துல பிறந்தவருக்கு பெரு சிரமங்கள்லாம் கொடுக்கும். இப்போ தனித்து வலு இழந்தார். ஆனா தனித்து வலு பெறுவது சுக்கரன் யோகம். சுக்கரனோடு சனி ஸ்தான பலம், புதன் ஸ்தான பலம், செவ்வாய் ஸ்தான பலம் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி. மிகப்பெரிய வெற்றி. சுக்கரன் தனித்து வலுக்கலாம். சனி புதன் செவ்வாயில இருந்தாருன்னா கூடுதல் யோகம். இப்போது சுக்கர தசை யோகம் தான் செய்யும். சுக்கர தசையினால் பெரிய யோகம் உண்டு. 6 9 அதிபதியான புதன் மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. 6 9 அதிபதியான புதன் தசை. புதன் தனித்து வலுக்கலாமா? 6ஆம் அதிபதி வலுக்கலாம். என்ன கடன் இருந்தாலும் ஜாதகருக்கு யோகம் பண்ணும். இந்த புதனோடு சனி ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது, சுக்கரன் பகிர்ந்து கொள்வது யோக பலனை கொடுக்கும். சனி சுக்கர தொடர்புகளோடு இருக்கும் பொழுது இந்த புதன் தசையை யோகம் பண்ண வைக்குது. புதன் தசையினால் நன்மை உண்டு. புதன் 6ஆம் இடத்திற்கு நேரடியாக வலுக்கிறாருன்னா மிகப்பெரிய சிரமம். அதுபோல 7ஆம் அதிபதி மரகாதிபதி என சந்திரன் எப்போது? சந்திரன் தனித்து வலுப்பது யோகம் அல்ல. சந்திர தசை. சந்திர தசை மகர லக்னத்திற்கு எப்போது யோகம்? தனித்து வலுப்பது யோகம் அல்ல. சந்திரன் மகரத்திற்கு தனித்து வலுத்தாருன்னா பெரும் பிரச்சனை, பெரும் ஆபத்து. ஆனால் இந்த சனியோடு சந்திரனோடு சந்திரன் புதன் சுக்கரன் புதன் மற்றும் குரு, சுக்கரன் புதன் குரு மற்றும் இந்த 3 கிரகங்கள் ஏதேனும் ஒரு வகையில் ஸ்தான பலத்தோட பெற்று தொடர்பு கொள்ளுதுன்னா அப்பொழுது சந்திர தசை யோகம் பண்ணும். ஆனா தனித்து வலுத்தா பெரிய பிரச்சனை. சூரிய தசை எப்பொழுது? 8ஆம் ஆதிபத்தியம் பெறார். இந்த சூரியன் எப்பொழுது யோக மகாதசையா செயல்படுவார்? சூரிய தசையில எப்ப யோகம்? அவயோக கிரகம், முழு அவயோக கிரகம். ஆனா ஆதிபத்திய ரீதியில சுக்கரனோடோ புதனோடோ ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது, குருவோடு சுக்கர புதன் குரு இதில் ஏதேனும் ஒரு கிரகத்தோடு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது சூரிய தசை யோக தசை. சூரிய தசையிலே பெரும் யோகத்தை மகர லக்னக்காரர் பெறார்ன்றத உறுதிப்படுத்துறோம். இது இப்ப இந்த சூழ்நிலையில மகர லக்னத்திற்கு கிரகங்கள் இப்படி இருந்தா நடைபெறக்கூடிய அத்தனை தசை யோகம். இதுல மாறுபட்டு